என்ன குழப்பம் உனக்கு? நான் தெளிவானதுனால மக்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. ஆஹா, நான் நேரடியாவே வரேன். நம்முடைய இதிகாசங்கள், புராணங்கள், இலக்கியங்கள், ஏன் நம்முடைய தெய்வங்கள் எல்லாமே பொய்யா? ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. எது மெய் என்று உணர்வதுதான் மெய்ஞானம். அதுக்கு எது பொய்ன்னு சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கடவுளை இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் தேவையில்லை. கடவுள் இருக்காருன்னு சொல்றதுக்கு தான் ஆள் தேவைன்னு நீங்க ஒரு முறை சொன்னீங்க. உண்மையாவே அந்த கடவுள் யாருன்னு சொல்றதுக்கு ஆட்கள் ரொம்பவே தேவைன்னு எனக்கு தோணுச்சு. கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லி வந்த நீ கடவுள் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்க. எங்கிருந்து வந்தது இந்த ஞானோதயம்? அற்புதம் அதிசயம்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியா? இல்ல, நோய் குணமாச்சு, விபத்துல இருந்து காப்பாத்தப்பட்டேன், தற்கொலை செஞ்சுக்க போனேன், ஒரு குரல் என்னை இழுத்துதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு பேர் தான் அற்புதம். அப்படி சொல்றதுக்கு பேர் தான் சாட்சி. நான் அப்படி வரல, அறிவு பூர்வமா உணர்ந்தேன். ஆன்மீக அறிவுக்கு மறுபேர் தான் பகுத்தறிவு. எனக்கு வந்தது ஞான உதயம் இல்ல, உதயத்துக்கான ஞானம். புரியலையே. நான் உதயம்னு சொன்னது வேற ஒண்ணும் இல்ல. முக்தி, மறுமை, நீடு வாழ்வு, நித்திய ஜீவன். அடிகளார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு. இருக்கா இல்லையான்னு சொல்றது பகுத்தறிவு இல்ல. உண்மையா பொய்யான்னு சொல்லத்தான் பகுத்தறிவு தேவை. அப்படி என்னையா பகுத்தறிஞ்ச? உன்னுடைய சிவஞான போத விளக்கத்தை கேட்டு நானே பிரமிச்சு போயிருக்கேன். பிடிச்சதை சொல்லும் போது பிரமிப்பா இருக்கும், உண்மையை சொல்லும் போது கசப்பா இருக்கும், வெறுப்பாவும் இருக்கும். உண்மைன்னு எதை சொல்ற? சைவ சித்தாந்தத்துல இல்லாத உண்மையா?